40 ப்ளஸில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 40 ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துலையுமே பெருசாக ஒரு சந்தோஷமும் இருக்காது, பெருசாக ஒரு சோகம் இருக்காது. அந்த எமோஷனல் வந்து ஃப்ளாட் ஆகிடும் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸே இப்போ பண்ண மாட்டாங்க. எப்போவுமே ஒரு படபடப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும். சோஷியல் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் தனிமையாக இருக்கிறதே வந்து அவங்க வந்து விரும்புவாங்க. அதே மாதிரி எப்போவுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியரான மனநிலையே இருக்கும். நான் எந்த விஷயத்தையுமே வந்து சாதிக்கலை, இல்லை எதுவுமே என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். இதெல்லாம் தான் டிப்ரெஷனான ஒரு 40 ப்ளஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான அறிகுறி. ஸோ காலையில் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது சூரிய வெளிச்சத்தில் இருக்க முடியுமான்னு பாருங்கள். அப்போ தான் உங்கள் பாடிக்கு எது பகல் எது இரவுங்கிற அந்த சர்க்கீடின் ரிதம் வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகும். ரெண்டாவது விஷயம், கண்டிப்பாக ஃபெர்மெண்டட் ஃபுட்டு டெய்லியுமே எடுத்துக்கோங்க. மோர் எடுத்துக்கோங்க, நீராகாரம் எடுத்துக்கோங்க, ராகி கூழ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம வீட்டிலேயே உப்பு போட்டு ஊற வச்ச ஊறுகாயாவது வந்து எடுத்துக்கோங்க. அதிக காரம் இல்லாத நார்த்தங்காய் ஊறுகாய், இல்லை எலுமிச்சை ஊறுகாய், இதெல்லாம் உங்கள் குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கும். மூணாவது விஷயம், காலை வேளைகளில் நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. நாலாவது விஷயம், காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அந்த 1 மணி நேரம், அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, இந்த 1 மணி நேரத்துலையுமே ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அஞ்சாவதாக, உங்கள் பாடிக்கு தேவையான ஆக்சிடோசின் வந்து சுரக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் இல்லை உங்கள் நலம் விரும்பிகள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி பீப்புள் கூட கண்டிப்பாக 1 மணி நேரமாவது டெய்லி வந்து ஒரு மீனிங்கான கான்வர்சேஷன் வந்து பண்ணுங்கள். எனக்கு அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை டாக்டர், வீட்டில் யாருமே வந்து பேசுகிறதில்ல அப்படின்னா, சுவாச பயிற்சிகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் அதற்கான தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு தேவையான அந்த ஆக்சிடோசினை வந்து கொடுக்கும். இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மூலிகைகளையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் அமுக்ரா வந்து எடுத்துக்கலாம். இது வந்து HPA ஆக்சிஸ் நம்ம சொல்லுவோம். ஹைப்போதலமோ பிட்யூட்ரி அட்ரினல் ஆக்சிஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ரெண்டாவதாக சடாமாஞ்சில். இந்த சடாமாஞ்சில் அப்படிங்கிறது நம்ம பாடியில் காபா ரிசப்டாஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால நல்ல மன அமைதியை வந்து கொடுக்கும். மூணாவதாக வல்லாரை. வல்லாரை வந்து நியூரோஜெனிசிஸ் வந்து அதிகப்படுத்தும். நரம்புகளுடைய இந்த இணைப்புகள் வந்து அதிகப்படுத்துறது, நரம்புகளை ஸ்ட்ராங் ஆக்குறது. வில்வம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். வில்வம் வந்து பித்தத்தை குறைக்கக்கூடியது, மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது. அடுத்ததாக துளசி. துளசி அப்படிங்கிறது ஒரு அடாப்டோஜெனிக் ஹர்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஆக்சிஜன் லெவலை செல்களுக்கு அதிகமாக சேர வைக்கும். இதன் மூலமாக மனதில் ஒரு விழிப்புணர்வான எண்ணங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் என்னால் எடுத்துக்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதெல்லாம் சேர்ந்து மானச சஞ்சீவி ரசாயனமும் வந்து எடுத்துக்கலாம்.